ஆர்ஓ வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது ஆயிடுச்சு. அதனால அந்த ஆர்ஓல வந்து அந்த டிடிஎஸ் லெவல் அப்படிங்கிறதுல ஒரு பக்குவம் வேணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிடிஎஸ் லெவல் 50க்கு குறையாமல் இருக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணியில வந்து 50க்கு குறையாம இருக்கணும். எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா, உப்பு தன்மை உள்ள தண்ணி வந்து 800லேருந்து 800லேருந்து 1000, 2000 வரைக்கும் இருக்கும். அது எல்லாருக்கும் நார்மலா இருக்கிறது. அதுவும் அந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, 150க்கு குறைய வந்துரும். ஒவ்வொரு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, 50க்கும் கீழ போய் 30, 20, 40 அந்த மாரிலாம் ஆயிரும். அந்த இதுக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா, ஸ்மார்ட் ஆர்ஓ வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக் டிடிஎஸ் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ 50 கீழ உங்களோட டிடிஎஸ் குறையுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிடிஎஸ் லெவல அதிகரிச்சு குடுக்கும். அப்படி குடுக்கும்போது உடம்புக்கு நல்லது. எப்படி வந்து டிடிஎஸ் லெவல் அதிகரிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இதில வந்து பைபாஸ் இருக்கும். பைபாஸ் மூலமா தண்ணீர வந்து அதிகப்படுத்தி அதில டிடிஎஸ் லெவல கட்டுப்படுத்தும். இந்த ஆர்ஓ வேணா நமக்கு கால் பண்ணுங்க.